friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு pan வச்சிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கொஞ்சமா cashew nut இதல ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு வதக்கிக்கோங்க. சரிங்களா? கலர் சேஞ்ச் ஆயிட்டு brown கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணனும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம திராட்சையும் வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு dry grapes யூஸ் பண்ண போறது இல்ல. வெறும் முந்திரி தான் நான் வச்சிருக்கேன். அதனால அது மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் கீ ஊத்திட்டு இன்னும் 3 ஸ்பூன் கீ ஊத்திட்டு நான் 1 கப் ரவை எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. ஓகேங்களா? அந்த ரவை நல்லா வறுத்துக்கணும். சரிங்களா? நம்ம வறுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட்டா இருக்கு இல்லீங்களா? கொஞ்சம் ரோஸ்ட் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. லைட் yellowவா மாறும். சரிங்களா? அந்த மாதிரி மாற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு சீக்கிரமா பாயில் ஆயிடும். வெந்து வந்துரும். அதுக்காக தான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல. அது இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா ஒரு pan வச்சிட்டு இப்போ நான் 1 கப் இந்த மெஷர்மென்ட் ரொம்ப அவசியம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 கப் ரவை எடுத்தல அதே கப்ல 3 கப் தண்ணி ஊத்துறேன். இது 3வது கப். 3 கப் தண்ணி ஊத்திட்டு ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் கொஞ்சமா தண்ணில கலக்கி வச்சிருக்கேன். அது ஊத்திக்கிறேன். சரிங்களா? 1 கப் ரவைக்கு அதே கப்ல 3 கப் தண்ணி ஊத்தணும். சரிங்களா? ஃபுட் கலர் போட்டுட்டு நான் 2 ஏலக்காய் 2-3 ஏலக்காய் அதுல போட்டுக்கோங்க. ஜஸ்ட் வாசனைக்காக தான். ஒருவேளை உங்களுக்கு தூளா பிடிக்கும் அப்படினா தூளும் போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு முழுசா நம்ம தோல் விரிச்சிட்டு போடுறேன். 3 போடுறேன். சரிங்களா? போட்டுட்டு நல்லா நம்ம தண்ணி கொதிச்சு வரணும். ரொம்ப அவசியம் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம ரவை ஆட் பண்ண கூடாது. தண்ணி பாயில் ஆகி இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கும்போது நம்ம ரவை இருக்கு இல்லீங்களா? கொஞ்சம் போட்டு ஃபர்ஸ்ட் கலரி விடுங்க. நமக்கு clumps ஃபார்ம் ஆயிடும். ஒரேடியா அப்படியே கொட்ட கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் ஸ்லோவா தான் இருக்கணும். சரிங்களா? பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்ப நம்ம தண்ணியும் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு பாயில் ஆகாது. ஃப்ளேம் ফুল ஸ்லோல வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அப்ப தண்ணி அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவா நமக்கு வெந்து வரும். கை விடாம கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் clumps ஃபார்ம் ஆகாம இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. தண்ணிலாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? விட்டுட்டீங்க அப்படினா ஒரு பக்கம் பாயில் ஆகாம அப்படியே clumps மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி விட கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கீ ஊத்திட்டு கலரி விடுங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் கீ ஊத்துறேன் பாருங்க. ஒரேடியா நம்ம ஊத்த வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் சொல்லிட்டு மிடில்ல ஊத்தி நீங்க கலரி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு கேசரி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும் நம்ம panல. நீங்க என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கியூப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்ல கட்டமா நம்ம போட்டுக்கலாம். ஸ்கொயரா நீங்க சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லனா நான் ஒரு பவுல்ல போட்டு நீங்க கவுத்திங்கன்னா அதே ஷேப்ல வரும். நமக்கு சாஃப்ட்டாவே இருக்கும் எப்பவுமே கீ ஊத்துனீங்க அப்படினா. ஓகேங்களா? நான் மொத்தமா ஒரே டைம் ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா 2 ஸ்பூன் ஊத்தி கலரி விட்டுட்டே இருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி தண்ணி சுண்டுன பிறகு அதே கப்ல 1 கப் ரவை. 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. சரிங்களா? 3 கப் தண்ணி. சர்க்கரை ஈக்குவல் குவாண்டிட்டி. ரவை எவ்வளவு எடுக்கணுமோ அதே அளவுக்கு நான் sugar ஆட் பண்றேன். சரிங்களா? சேம் குவாண்டிட்டி. ரவைக்கும் சுகரும் சேம் தான். தண்ணி 3 பங்கு ஊத்தணும். இப்போ ஊத்துனோம்னா கொஞ்சம் இலக்கமா வரும் நமக்கு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கீ ஊத்திட்டு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா ஒட்டாம வரும் நமக்கு panல. அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு அந்த கீ மேலே ஊஸ் அவுட் ஆகி வரணும். அவ்ளோ ஊத்தல அப்படினாலும் பரவாயில்லை. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா சுண்டி வரும். ஓகேங்களா? ஒட்டாம மேல அப்படி திருப்பி போடும்போது நமக்கு எது கரெக்டான பாதம் தண்ணியா இருக்க கூடாது. ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. ரொம்ப கட்டியாக கூடாது. ஓகேங்களா? நம்ம இப்போ நான் கலரி விடுறேன் இல்லீங்களா? உங்களுக்கு panே தெரியல.
கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள். நான் கிளறி விடும்போது எனக்கு வந்து பேன் வந்து தெரியும். ஓகேங்களா? நான் திருப்பி போடுற மாதிரி அந்த அல்வா பதத்துக்கு வரும். அதுதான் வந்து நம்மளோட கேசரிக்கு கரெக்டான ஸ்டேஜ். சரிங்களா? அப்போ வந்து நம்ம பேன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஈஸியாக செய்யணும் அப்படின்னா கேசரி தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்வீட் நமக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம எம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, சுண்டை வச்சுட்டு நம்ம திருப்பி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா செமையாக இருக்கும். அப்படியே வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சுருண்டு வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். அப்படியே எனக்கு வந்து ஒட்டாமல் திரும்பி வருது இல்லைங்களா. இப்போ சுருட்டும் போது தண்ணியாக இல்லாமல் அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்று வருது இல்லை. இதுதான் கரெக்டான பதம். சரிங்களா? இப்போ நமக்கு திருப்பும் போது எனக்கு வந்து வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கேஷ்யூ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேர்த்துட்டு கடைசியாக நம்ம இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் கீ ஊற்றணும். நான் 2 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு நல்லா திரும்பி வந்து கிளறி விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி பதம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அளவு கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேசரி கோவிலெலாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் அப்படி திருப்பி போட்டேன் அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பவுலில் போட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அதே ஷேப்பில் வந்து வரும் நமக்கு. ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஸ்கொயர் மாதிரியும் போட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ கீ ஊற்றுறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டு தான். உங்களுக்கு கீ வேண்டாம் அப்படின்னா ஆயில்லையும் செய்யலாம். ஆனால் கீ ஊற்றினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஒரு பவுலில் போட்டு கவுத்து வச்சேன். இதே மாதிரி ஷேப்பில் எனக்கு கிடச்சிது. வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.